Welcome you all to Untitled Chapter. மறக்காம பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெப் டெக்னாலஜி. வெப் டெக்னாலஜின்னொடனே நம்மளுக்கு வந்து வெப் டிசைன்னொடனே எது ஞாபகம் வரும்? ஒரு பேஜை வந்து வெப்னால டிசைன் பண்ணுறது தான். அதுக்கு என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு HTML, CSS, அதுக்கப்புறம் PHP, பூஸ்ட்ராப், இது மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு HTMLனால் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். HTMLனால் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு வெப்பை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து HTML யூஸ் ஆகும். HTML வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வெப்பை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து HTML தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். HTML என்னென்னு பார்க்க போகிறோம். HTML is a standard markup language for creating web page. இப்போ வந்து HTML வந்து என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். HTML ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTMLங்கிறது ஒரு ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது ஏதோ HTML describes the structures of a web page. அது வந்து ஒரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு வெப் பேஜ் எடுக்கிறோம்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ஒரு ஹெட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுட் இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சரு. HTML consists of a series of elements. HTML ஒரு collection of series of elements வந்து அதில் இருக்கும். HTML tells the browsers how to display the content. ஒரு ப்ரௌசரில் ஒரு கண்டென்ட்டை எப்படி டிஸ்பிளே ஆகணுங்கிறது HTML எலமெண்ட்னால தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. HTML elements are represented by tags. ஒரு HTML எலமெண்ட் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு டேக் மூலமாக தான் டிஸ்பிளே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. HTML tags labels pieces of content such as heading, paragraph, table and so on. இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், வெப்பேஜ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஹெட்டிங்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சைட்டுக்குள்ளே நுழையிறோம், அதில் வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப் இருக்கும், டேபிள் இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் பேஜுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்கன்னா அதில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒரு பேராகிராஃப் டேக்கில் இருக்கும். அதோட மெனு கார்டெலாம் ஒரு டேபிள் மூலமாக நம்மளுக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகிருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் தான் இந்த HTML டேக்ல நம்ம வந்து பின்னாடி வர போகிற வீடியோலலாம் நம்ம பார்க்க போகிறோம். Browsers do not display the HTML tags but use them to render the content of the page. ஒரு ப்ரௌசர் வந்து நம்ம HTML டேக்கை வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகாது, அதில் வந்து இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஒரு பாடி டேக்குள்ளே இல்லைன்னா ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம எழுதுறோம்னா அந்த பேராகிராஃப் டேக்குள்ளே இருக்கிற அந்த பேராகிராஃப்லாம் நம்மளுக்கு இந்த ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். அதாச்சும் அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு அதெல்லாம் தான் டிஸ்பிளே ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த பேராகிராஃப் டேக்கோ இல்லைன்னா அந்த பாடி டேக்கோ ஹெட்டிங் டேக்கோ அந்த டேக் டிஸ்பிளே ஆகாது. அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு HTML டேக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா டாக் டைப் HTML ஹெட்டு
டைட்டில் பேஜ் டைட்டில் ஹெட்டு க்ளோசிங் டேக் ஹெட்டு போட்டுருணும். பாடி, அதுக்கப்புறம் H1 மை ஃபஸ்ட் ஹெட்டிங், அதுக்கப்புறம் H1 க்ளோசிங் பண்ணிடணும். அதுக்கப்புறம் P மை ஃபஸ்ட் பேராகிராஃப், P க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணணும், HTML டேக்கை க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து க்ளோசிங் டேக்கும் நம்ம ஒன்று போட்டு வச்சுருக்கணும். ஏன்னா HTML பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோன்னா அது க்ளோசிங் டேக் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகும். நம்ம நார்மலாக இப்போ என்ன வரும்னா எப்போயுமே வந்து இங்கே வந்து HTMLனு ஒரு டேக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹெட்டு ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாடி ஓப்பன் பண்ணிவிட்டு பாடிக்குள்ளே நம்மளுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் போடுவோம். அதுக்கப்புறம் பாடியை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் HTML க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு இதில் வந்து என்னென்னா இந்த இதுவே நம்ம வந்து ஹெட்டுக்குள்ளே இருக்கிற டேக் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. பாடியில் இருக்கிற டேக் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். அந்த கண்டென்ட் மட்டும்தான். நம்ம இந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். The doc type HTML இந்த டேக்கில் இருக்கிறது என்னென்னா ஒரு கமெண்ட் டேக் doc type HTMLங்கிறது. இந்த கமெண்ட் டேக் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் டேக். இது என்னென்னா டாக் டைப்புங்கிறது ஒரு HTML. இது வந்து இங்கே வந்து HTML5ன்னு இருக்கலாம். இந்த டாக்குமெண்ட் டைப் என்னன்னு டிக்ளரேஷன் பண்ணுது இந்த இடத்துல. அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது HTML அப்படின்னு இந்த டாக்குமெண்ட் இது HTML டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளரேஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்னா HTML எலமெண்ட் இஸ் ரூட் எலமெண்ட் ஆஃப் ஏ HTML பேஜ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த HTMLங்கிறது இதுதான் ரூட் எலமெண்ட்டு. ஒரு HTML பேஜ் நம்ம எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு HTML டேகை ஓப்பன் பண்ணிட்டு அட் எண்ட் ஆஃப் த டேக் எல்லா டேக்கு எண்டில் வந்து HTML டேகை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட்டு ஹெட் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டா இன்ஃபர்மேஷன் அபவுட் த டாக்குமெண்ட்டு. ஹெட் எலமெண்ட் வந்து என்ன இருக்குன்னா இந்த ஹெட் டேக்கில் ஒரு மெட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கும். மெட்டா இன்ஃபர்மேஷன்னா எதுவும் இல்லை, அந்த ஓவரால் நம்ம அந்த ஓவராலாக அந்த நம்ம பண்ண போகிற கண்டென்ட்டை பற்றினா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வந்து ஒரு பேஜ் இத்தனை இது ஹைட்டு பிரெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பேஜோட டைட்டில் இதெல்லாம் அந்த மெட்டா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இப்போ ப்ரௌசரில் போடும் போது அந்த மேலே வந்து அந்த டைட்டில் நம்ம ஹெட்டில் வந்து ஒரு டைட்டில் கொடுத்தோன்னா அந்த டைட்டில் வந்து அந்த இதில் மேலே வந்து நம்ம ப்ரௌசரில் பண்ணும்போது அந்த இதில் வரும் HTTPல. நெக்ஸ்ட் வந்து டைட்டில். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் டேக். டைட்டில் டேக்ல வந்து என்ன இருக்குன்னா எலமெண்ட் ஸ்பெசிஃபைஸ் எ டைட்டில் ஃபார் த டாக்குமெண்ட். அதாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் என்னங்கிறத அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு வெல்கம் டேக் இது பண்ணுறோன்னா அதுக்கு வந்து டைட்டில் வந்து மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் இல்லை மை டைட்டில் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்ல. அந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் என்ன நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி அதில் போடுறது தான். இதுவும் ப்ரௌசரில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ப்ரௌசர் கண்டென்ட்க்கு மேலே தான் அந்த வந்து இந்த இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாடி டேக். பாடி டேக்னா the body tag element contains the visible page content. பாடி டேக்குள்ள நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதெல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகும். மற்றபடி வேறு எந்த டேக்குமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். பாடி டேக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான். நெக்ஸ்ட்டு H1 டேக். H1 டேக் வந்து என்னென்னா H1 டேக் வந்து எலமெண்ட் வந்து டிஃபைன்ஸ் லார்ஜ் ஹெட்டிங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் டேக்குன்னு இருக்கும்போது H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த டேகெல்லாம் பற்றி பின்னாடி வர போகிற வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னா H1 டேக்குங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் ஹெட்டிங் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா பேராகிராஃப் டேக். அதாச்சும் பேராகிராஃப் டேக் வந்து P மட்டும்தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். பேராகிராஃப்லாம் நம்ம பெருசாலாம் டிஸ்கிரைப் பண்ண போதில்ல. P டேக் அந்த எலமெண்ட்டில் என்ன இருக்குன்னா அது எதுனா பேராகிராஃப் டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப் வந்து நம்ம இது பண்ணுறோம்னா அது இந்த P பேராகிராஃப் மூலமாக தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனு.
இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல ஆல்ரெடி, அது மாதிரி தான் இங்கே வந்து மை ஃபஸ்ட்டு ஹெட்டிங், மை ஃபஸ்ட்டு பேராகிராஃபு அப்படிங்கிறது வரும். மை ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கிறது H1 டேக் மூலமாக யூஸ் பண்ணி நம்ம இங்கே வருது. மை ஃபஸ்ட்டு பேராகிராஃபுங்கிறது பேராகிராஃப் P டேக் யூஸ் பண்ணி இங்கே வருது. அதுக்கப்புறம் HTML பேஜ் ஸ்ட்ரக்சர். HTML பேஜ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ திரும்பி இதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா HTML ஓப்பன் ஆகும், HTML க்ளோஸ் ஆகும். HTML ஓப்பன் டேக், HTML க்ளோசிங் டேக். அதுக்கப்புறம் ஹெட் டேக். ஹெட் டேக்குள்ளே இருக்கிற டைட்டில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து அதில் என்ன டைட்டில், நம்ம டாக்குமெண்ட்டுக்கு என்ன டைட்டில் வைக்க போகிறோமோ அந்த டைட்டில் தான் அதில் ஓப்பன் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ஹெட் டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ நார்மலாக யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணால் அந்த டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதான் HTML பேஜ் ஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டண்டான ஒன்று விஷயம். நெக்ஸ்ட் என்னென்னா பாடி டேக். பாடி டேக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அவுட்புட் ஸ்க்ரீன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன பார்ப்போம்னா, இந்த இதில் வந்து என்ன இருக்குது, H1 டேக் ஓப்பன் பண்ணி H1 டேக்கை க்ளோஸ் பண்ணுது. இதுக்கு நடுவில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் எ ஹெட்டிங். இந்த ஹெட்டிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரும். இதுவே நம்ம வந்து இந்த இடத்துல H1க்குள்ளே H2ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் நட்டிங் இதில் பெருசாக இது வராது. ஏன்னா அந்த சைஸ் வந்து கம்மியாகும். திஸ் இஸ் எ ஹெட்டிங்கிற அந்த ஹெட்டிங் சைஸ் இருக்குல்ல, அது வந்து H1ங்கும் போது பெருசாக இருக்கும், H2ங்கும் போது கொஞ்சம் சின்னதாக வரும். இது மாதிரி H6ங்கும் போது ரொம்ப சின்னதாக வரும். இது மாதிரி ஹெட்டிங் டேக்கை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பின்னாடி வர போகிற டேக்கில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃபு. திஸ் இஸ் எ பேராகிராஃபு. இந்த பேராகிராஃப் இது ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு இதுன்னு எடுத்துட்டோம்னா, வெப் பேஜ்னு எடுத்துட்டோம்னா ஒரு பேராகிராஃப் இருக்காது, நிறையா பேராகிராஃப் இருக்கும். அதுக்கு என்னென்னா திஸ் இஸ் எ பேராகிராஃப், திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப். நம்ம இது மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப், ஒரு சென்டென்ஸ், ஒரு பெரிய வந்து நம்ம கண்டென்ட்டே வந்து இதில் கொடுக்கலாம். பேராகிராஃப் இதில் எத்தனை இது வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணணும், HTML டேக்கை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மெயினாக இந்த பேராகிராஃப் டேக்கை இங்கே 2 இடத்துலையும் க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா 2 பேராகிராஃபில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோட இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னா அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டெல்லாம் இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் HTML. பின்னாடி வர போகிற வீடியோவில் HTMLோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வர போகிற வீடியோலாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.